வெல்கம் டு கணினி ஆதான். நம்ம செஷன் எதை பத்தி பார்க்க போறோம்னா, டாக்கர் கண்டெய்னரை எப்படி பேக்ரவுண்ட்ல ரன் பண்றது, அப்புறம் அதை எப்படி அதோட லாக்ஸை லைவ் லாக் எப்படி பார்க்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, அதாவது டாக்கர் கண்டெய்னரை டிட்டாச்ட் மோட்ல, அதாவது பேக்ரவுண்ட்ல எப்படி ரன் பண்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துருந்தோம்னா, ஒரு டாக்கர் கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த டாக்கர் கண்டெய்னர் ரன் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளோட லினக்ஸ் டெர்மினல்ல நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு டூப்ளிகேட் விண்டோவில் தான் அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்ப்போம். நம்ம கண்ட்ரோல் சி அதில் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், அந்த எஸ்எஸ்ஹெச் செஷன் நம்ம விட்டு வெளியே வந்துட்டோம்னா, எக்ஸிட் ஆகினோம்னா என்ன ஆகும், இந்த டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரியல் இதில் சினாரியோவில் நமக்கு நம்மளோட கண்டெய்னர் எப்போவுமே ஆல்வேஸ் ரன்னிங்லேயே இருக்கணும். ஓகே, அப்போ டாக்கரை கண்டெய்னர் ஆல்வேஸ் ரன்னிங்ல வைக்கணும்னா பேக்ரவுண்ட்ல அந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டே இருக்கணும். அதாவது டிட்டாச் மோட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்றதை பத்தி தான் பார்க்குறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாக்கர் இமேஜஸ் நம்ம 3 அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜஸ் மட்டும் இருக்கும், மற்றபடி கண்டெய்னர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். டாக்கர் இமேஜஸ் செக் பண்ற என்ன கமாண்டு, டாக்கர் இமேஜஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்கர் இமேஜஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ 3 அப்ளிகேஷன் நம்ம ரன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தோம். பைத்தான், நோட் ஜேஎஸ் அண்ட் ஜாவா. ஓகே, வெறும் இமேஜ் மட்டும் தான் இருக்கு, நம்ம கண்டெய்னர் எதுவுமே நம்மகிட்ட இல்லை. ஓகே, அது செக் பண்ணிடலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுங்க. ஸோ எதுவுமே இல்லை. இல்லைன்னா நீங்க இப்படி போட்டு பார்க்கலாம், டாக்கர் பிஎஸ் அப்படி கொடுத்து போட்டாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ கரண்டா எதுவும் அப்ல இருக்கா அப்படிங்கிறது நமக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கண்டெய்னர் எதுவும் ரன் ஆகிருக்கீங்க, எக்ஸிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஓல்டு கண்டெய்னர்ஸை பார்க்கணும் அப்படின்னா -a கொடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ எதுவுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கண்டெய்னரை பேக்ரவுண்ட்ல ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் பைத்தான் ரன் பண்ணோம். ஓகே, ஸோ அதோட இது எடுத்துக்கலாம், ஹிஸ்டரி போட்டுட்டு அதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஸோ நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குது கமாண்டு டாக்கர் ரன்னு, அப்புறம் டாக்கர் கமாண்ட் இருக்கு, அதில் ரன் பண்ணுறோம். என்ன போர்ட்ல 5000 ரன் பண்ணுறோம். ஸோ இது ரெபாசிட்டரியோட நேமு டாக்கர் ஹப்ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம டாக்கர் ஹப்ல என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் ஒரு பைத்தான் ஸ்மால் அப்ளிகேஷன், ஒரு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஹலோ வேர்ல்டுன்னு வரும்ல, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்களா, அதுதான் அப்ளிகேஷன் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஹலோ வேர்ல்டுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரே ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டு இதை ஒரு அப்ளிகேஷனாக கண்டெய்னரை கிரியேட் பண்ணி ஹப்பில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம் கண்டெய்னராக. ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை ஒரு அப்ளிகேஷனாக ஒரு கண்டெய்னராக எப்படி ரன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதே திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 5000 போர்ட்ல இது ரன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் இதில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதில் போயிட்டு கூகுள் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு என்ன ஐபி 192, இதோட ஐபி சர்வரோட ஐபி 192.168.1.157. ஓகே, ஸோ என்ன போர்ட்ல ரன் ஆகுது, 5000 போர்ட்ல ரன் ஆகுது. ஸோ என்டர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ இந்த செஷனை விட்டு நம்மளால வெளியே வர முடியாது, ஏன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. வந்திருக்கா, ஸோ 231ங்கிறது லாக் இங்கேயே உங்களுக்கு வரும். 231ங்கிறது இந்த நான் லோக்கல்ல இருக்க லேப்டாப்போட ஐபி. ஸோ இதில் போயிட்டு ஐபி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 231. ஸோ இதில் ரன் ஆகிருக்க லாக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க, 192.168.1.231ல 7:15 டைம்ல உங்களுக்கு ரன் ஆகுறேன். இங்க சர்வர்ல யூடிசி இருக்கு.
ஸோ டைம் அதனால டிஃபரன்ஸ் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து கண்ட்ரோல் சி, இது வேற எதுவுமே பண்ண முடியாது நான் அந்த டெர்மினல்ல, ஏன்னா இது ரன் ஆயிட்டு இருக்கு, கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இதில் நான் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம இதை விட்டு எக்ஸிட் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸிட் ஆயிரும். இப்போ நீங்க இதுல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இஸ் சைட் cannot be reached. ஏன்? ஸோ இங்க வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம். நம்ம ரன் பண்ணும்போது டெம்பரரியா ரன் ஆயிட்டு இருக்கு, SSH செஷன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம அதுலயே நம்ம சர்வர் வைக்க முடியாது. ஓகே. ஸோ அப்போ அந்த ரிமோட் செஷனை விட்டு வெளியே வந்தா நமக்கு என்ன ஆயிரும், அந்த அப்ளிகேஷன் கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது பெர்மனண்டா நம்ம பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிட்டாச்ட் மோடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி -d கொடுத்தீங்கன்னா அதான் டிட்டாச்ட் மோடு. டாக்கர் ரன் -d, அவ்வளோதான், மற்றதெல்லாம் அதே தான் கொடுத்துட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க எக்ஸிட் பண்ணிடுறேன், நான் சர்வர் விட்டு வெளியில வந்துடுறேன், அந்த SSH செஷனை விட்டு நான் வெளியில வந்துடுறேன். ஸோ நான் சர்வர் விட்டே வெளியில வந்துட்டேன். ஓகே. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே. சர்வர் விட்டு SSH செஷனை விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா பேக்ரவுண்ட்ல அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால லினக்ஸ்ல பேக்ரவுண்ட்ல ரன் ஆகணும், கண்டெய்னர் ரன் பண்ணணும்னா நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா அதில் வந்து -dங்கிற சுவிட்ச் மட்டும் கொடுத்தா போதும், அதாவது டிட்டாச்டு மோட். ஓகே. இப்போ திரும்ப நான் சர்வரை கனெக்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ டாக்கர் பிஎஸ் போடலாம். பிஎஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கு. அபைட் கிரியேட்டட் ஜஸ்ட் மினிட் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்ல இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இதோட லாக் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், டாக்கர் லாக் ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் கொடுத்தா போதும். டாக்கர் லாக்ஸ் நினைக்கிறேன், எப்பவுமே தப்பா போட்டிருந்தாங்க. லாக்ல டாக்கர் லாக்ஸ், லாஸ்ட் டைம் தப்பா தான் போட்டேன், மறந்துடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லாக் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ 192 என்னென்ன எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ ஆனால் இதுக்கு எல்லா இதுவுமே உங்களுக்கு இங்கே காட்டும். டாக்கர் லாக், டாக்கர் லாக்ஸ் கொடுத்துட்டு அந்த இதோட இதை கொடுத்தா கூட போதும், ஐடியை கொடுத்தா போதும். 4 லெட்டர்ஸ் கொடுத்தா கூட உங்களுக்கு போதும், ஃபுல் இது கொடுக்கணும் அவசியம் இல்லை. டாக்கர் லாக்னு கொடுத்துட்டு அந்த ஐடியோட டாக்கர் ஐடியோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டாக்கர் லாக் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஓகே. இது லைவ் லாக் செக் பண்றதுன்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, அதுக்கு முன்னாடி -f. நம்ம நார்மலா லினக்ஸ்ல பார்ப்போம்ல, டெய்ல் கமாண்ட் கொடுத்துட்டு லாக் -f கொடுத்து பார்ப்போம்ல, அதே தான் இது. ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நிறைய செஷன் இதாயிருக்கு. இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ 17-19 லாஸ்டா இருக்கு. நான் இங்க போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இன்னொரு செஷன்ல கூட நம்ம ட்ரை பண்ணலாம். 192.168.50. ஸோ வந்துருச்சு. ஸோ 17-19 தான் நான் லாஸ்டா பார்த்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. 17-19க்கு அப்புறம் 4 இது வந்திருக்கு பாருங்க, 17-22, 17-22. ஸோ நீங்க இங்க என்னென்ன பண்றீங்களோ அது லைவா நீங்க லாக் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்றோம், ஜஸ்ட் -fங்கிற ஒரு சுவிட்ச் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த இடத்துல, இதுதான். ஓகே. ஸோ அப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணி அந்த கண்டெய்னர் எப்படி டிட்டாச்டு மோட்ல, அதாவது பேக்ரவுண்ட்ல எப்படி ரன் பண்றதை பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அதோட லாக் எப்படி செக் பண்றதை பத்தி பார்த்திருக்கோம். அப்புறம் லைவ் லாக் எப்படி, டாக்கரோட லைவ் லாக்ஸ் எப்படி செக் பண்றதை பத்தி பார்த்திருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு டாபிக் பத்தி பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.